அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த பாத்திரங்கள் ஒரு ஸ்க்ரப்பர் இல்லை, அது வாங்கலான்ட்டு ஸ்மார்ட் பஜார் வரைக்கும் போயிருந்தேன். வேறு எதுவுமே வாங்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டே போனேன். அப்படி வர முடியுமா? என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பாருங்கள். இந்த டீ காஃபி சுகர்னு போட்டிருக்க இந்த பாக்ஸ் வந்து 99 ருபீஸ் தான். இது பழைய மாடல்னாலும் குவாலிட்டி நல்லாயிருக்கும், என்கிட்ட இல்லை, அதனால் இது ஒன்று வாங்கிட்டேன். அப்புறம் இந்த ஃப்ளாஸ்க்கு வாட்டர் பாட்டிலாக கழுவுற இந்த ப்ரஷ்ஷும் 49 ருபீஸ் தான், இது ஒன்று வாங்கியிருக்கேன். அப்புறம் இந்த 4 பாக்ஸும் சேர்த்து 49 ருபீஸு. டப்பா நல்லா குவாலிட்டியாக இருக்குது, மூடியுமே நல்லா ஏர் டைட்டாக இருக்குது. ஏதாவது ஃப்ரிட்ஜில் போட்டு ஸ்டோர் பண்ணுறதா பண்ணி வச்சுக்கலான்னு அது ஒன்று வாங்கியிருக்கேன். அப்புறம் ரொம்ப நாளாக நான் பார்த்து வாங்காத பொருள் பார்த்திங்கன்னா இந்த ஜல்லடை தாங்க. இது 250 ரூபா ரேட்டு, அதனால் நான் பார்த்து ரொம்ப நாளாக வாங்கவே இல்லை. சரி இன்றைக்கி வாங்கிடுவோன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். இது வந்து வட்டலப்பத்துக்கு வடிகட்டுறதுக்கு, முட்டை வடிகட்டுறதுக்கு, தேங்காய் பால் வடிகட்டுறதுக்குலாம் சூப்பராக இருக்கும்னு அது வாங்கியிருக்கேன். அப்புறம் இந்த 3 கூடையும் சேர்த்து பார்த்திங்கன்னா 99 ருபீஸ் தான். நம்ம மல்லி, புதினா, கீரை, காய்கறி இதெல்லாம் சிங்கில் வச்சு கழுவுறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு சட்டியில் தண்ணி வச்சுட்டு இதுக்குள்ளே கீரையை போட்டு கழுவினா ரொம்ப ஈஸியாக கழுவி எடுத்துடலாம் நம்ம. நான் அடுத்த வீடியோவில் எப்படி கழுவுறதுன்னு காமிக்கிறேன். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.